அவங்க அப்பா பற்றி இவன் 60 வரை எழுதியிருக்கான். எனக்கு முதல் வரியே போதும்ட்டு. அம்மாவுக்கு முன்கோபின்னு எழுதியிருந்தோம். உங்களை தான். எந்த அம்மா தான் அப்பாவை முன்கோபி இல்லைன்னு சொல்லியிருக்கா? எல்லா அம்மாவுக்கும் அப்பா முன்கோபி தான். ஒரு வயசுக்கு மேலே அவருக்கும் இயலாமை, இவங்களுக்கும் இயலாமை. அவருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைய, இவங்களுக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைய பொழுது முன்கோபின்னு வந்துடும். அப்பாட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொல்வார்? அவ ரொம்ப முன்கோபிம்பார். மனித அது ஒன்று. இந்த சிகரெட் குடிக்கிறது விட்டதுக்கு ஒரு கவிதை எழுதினா பாருங்க. உங்கள்கிட்ட சொன்னல மருதுரார், ஐயா புத்தகம் வெளியிடவே வரமாட்டீங்களே, வந்திருக்கீங்களே, எப்படி அர்த்தம் இல்லை? ஏன் இந்திய அரசாங்கமோ தமிழக அரசோ இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை விடணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா அந்த விளம்பரத்துக்கு இவன் கவிதையை பயன்படுத்திக்கலாம். நான் கூட முதல்ல என்ன நினைச்சேன், எல்லாத்தையும் மாதிரி இவனும் பொண்டாட்டி தான் சொல்றான் போலன்னு நினைச்சிட்டேன். முத்தமிட போவேன். நானே சரி இவனும் விளங்காதவன் தான் போல தெரியுது. அந்த இடத்துக்கே போயிட்டான். அப்புறம் தான் பார்த்தேன் முகம் சுளிப்பாள். முகம் யாரு? மகா யாழினி. அதோட விட்டுட்டேன். எல்லா தகப்பனுக்கும் இந்த கவிதையை நான் சொல்றேன். குடிக்கிற பயலுக்கெல்லாம் நினைக்கணும், பிள்ளைய நினைக்கணும். அந்த கவிதை என்ன அது மாதிரி இன்னொன்று எழுதினா பார்த்தீங்களா, அந்த 6 அறை உண்ட அடுக்குமாடி தேவையில்லை, அனைவரும் பேசி சலித்து உறங்க ஒரு அறை கொண்ட வீடு போதும். இது எங்களுக்கு தான் தெரியும். கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தவனுக்கு தான் என்ன மருதுரா, நம்ம குடும்பமே ஒன்றா நம்ம வீட்டில் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் அவன் அப்படியே தூங்கியிருப்பான். இப்போ எங்கே இருக்கு விடுங்க, அவன் சத்தம் போடாதான் குழந்தை. இந்த நாட்டில் இது ஒரு பெரிய அநியாயம். எம்எல்ஏ ஒரு பயிலுமே பேச விடக்கூடாது, அவன் பூரா பேசிக்கிட்டு இருக்கான். குழந்தை பேச அதை தடுக்கானே அந்த நாட்டில். அந்த நாயெல்லாம் பேசவே கூடாது. பேச மாட்டேன்னு ஒத்துக்கிட்டு தானே தேர்தலில் நின்னா, பிறகு போய் பேசலாம். கருக்கு அது குழந்தைன்னா ஓடும், சாடும், விழும், அடிபடும். யாரெல்லாம் எங்க வைக்கணுங்கிற அறிவே நமக்கு எல்லாம் போயிட்டு இல்லையா? அவர் குழந்தை ஊட்டுகிற உணவை சொல்றாரு, அதுதான் எனக்கு ஊட்டச்சத்துங்கிறார். அதானடி அது மனைவி மேல வருத்தப்பட்டா இல்லை இல்லை, குழந்தையின் மீது இருக்கிற அன்பு வீச்சு. எப்போதுமே தகப்பனுக்கு பொம்பளை பிள்ளையை தான் பிடிக்கும், தாய்க்கு ஆம்பளை பிள்ளையை தான் பிடிக்கும். அது இயல்பு. நான் சொல்ல, சிக்மன் ஃப்ராய்டு சொல்கிறேன். அதை மனையியல் வல்லுனர் இல்லையா? இல்லைன்னா இந்த பொழுதில் பெரிதுபக்கும் தன் மகனைன்னு ஏன் சொன்னான்னு வக்கீல் சுமதி என்ற ஒரு மேடையில் கேட்டு, அவரே ஆணாதிக்க சமூகம்லாம் இல்லை, ஒரு பெண்ணுக்குரிய பொறுப்பு. அம்மா எதுக்கு பையன் சான்றோன்னா அம்மா எதுக்கு மகிழ்ச்சியா இருக்கா தெரியுமா? என் பிள்ளை சான்றோனாக இருப்பதனால இந்த ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளைக்கும் ஆபத்து வராதுன்னு ஒரு தாயினுடைய அன்பு. என் பிள்ளை சான்றோனா இருக்கான், அதனால ஊர்ல பொம்பளை பிள்ளைலாம் அமைதியா இருக்கா, நம்மளுக்கு மகிழ்ச்சி. 2 பேருக்கும் சொல்லி கொடுங்க கேட்டுக்கிட்டு. சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க. திருக்குறள் படித்தாலும் தாய் தகப்பனை மதிக்கிற பிள்ளைகளை இப்போ பார்க்கவே முடியறது, ரொம்ப குறைஞ்சி போச்சு. தனுஷ் ஒரு நல்ல நடிகன், அவன் வடநாட்டிலையும் நல்ல வெற்றி பெற்றுட்டான். அந்த பிள்ளை எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் படத்தில் போகிறான், பெற்ற தகப்பனை ரொம்ப அசிங்கமாக காட்டான். விட்டுருங்க, விட்டா அழமாட்டா, தூக்கிட்டேன்னா அழுதுருவான். அதான் குழந்தைகளுடைய இயல்பு. குழந்தைகள் தான் நம்ம பாட்டு எங்கேயோ பார்த்துருந்தோம், இங்கே அதாவே எந்திரிச்சு வந்து நம்மளை சொல்லும், தாத்தா விழுந்துட்டேங்க, அப்படியாடா கண்ணை சரிடான்னு. அதை விட்டு இவன் விட ஏன் விழுந்தாம்மா, அது இவன் தான் அள வைக்கிறது. அது பாட்டு புரியுதா? தந்தை தாய்ட்ட அன்பு, குழந்தைகிட்ட அன்பு, மனைவி மேல. எனக்கு இன்னொன்று என்ன பிடிச்சதுன்னா, பெண்களின் மீது அதிக அன்பு. பெண்களுக்கு ஏற்பட சங்கடங்களை பற்றி, இந்த பாலியல் வன்முறை, ஜட்ஜை கற்பழிச்சுட்டானே, இந்த நாடு விளங்குமாயா? என்ன மருதுறாரு, ஜட்ஜி கற்பழித்தாரமா? யார் என்ன ஜட்ஜ் என்ன? சரியாத்தானே பண்ணியிருக்கான். அப்பனா எஸ்பி இன்ஸ்பெக்டர் பொம்பளைய என்ன எனக்கு புரியல. ஒரு சிறுபெண்ணை கற்பழிச்சிருக்காங்க, அதை விசாரிக்கிற நீதிபதி ரகசியமா வச்சு விசாரிக்கிறான், அவன் கற்பழிச்சிருக்கான். ஏன்
மனித வாழ்வின் உட்கூறுபாடுகளை சரிவர தாயும் தந்தையும் சொல்லி தராமல் பிறந்தவனெல்லாம் இதை செய்வான். அவன் மேல நம்ம சரியா சொல்லிக் கொடுக்கணும், இப்படி தாண்டா இருக்கணும். இப்போ யாரையோ உருப்பட மாட்டான்னு சொன்னா என்ன எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே இல்லையே, எங்கள் அத்தை பொண்ணும் கட்டிக்கிற மாட்டேன்ட்டா, மாமன் பொண்ணும் கட்டிக்கிற மாட்டேன்ட்டா. இப்போ ரொம்ப வருத்தப்படுறாளுங்க. அவளுக்கு 65, எனக்கு 70. இனிமேல் வருத்தப்பட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? 2 பேருக்கும் அது தெரிய மாட்டேன். நான் சொன்னேன், ஏட்டி இப்பெல்லாம் வருத்தப்படாங்க, ஏட்டி முடிஞ்சு போயிட்டு. இப்போ ஒரு குழந்தையை உருவாக்குகிற பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா பெற்றோர்கள்ட்ட தான். அது முதல்ல தாய், அப்புறம் தான் தரப்பு, இல்லையா? அவர் எழுதுறாரு, அந்த எனக்கு படிக்கும்போது கொஞ்சம் அந்த அந்த எனக்கு பாரதி நினைவு வந்தோம். அருவருக்கத்தக்க ஆபாசங்களை அணிந்து கொண்டுதான் நாங்கள் ஆடைகளை அவிழ்க்கிறோம்னு பாலியல் தொழிலுக்கு ஆளாக்கப்பட்ட பெண் எப்படி ஆரம்பிக்கிறார்? அருவருக்கத்தக்க ஆபாசங்களை அணிந்து கொண்டுதான் நான் ஆடைகளை அவிழ்க்கிறேன். இதுக்குள்ள எவ்வளவு செய்தி இருக்கு தெரியுமா? குழந்தைகளைப் போல் என்னுடைய முத்தத்திலும் காமம் இல்லை. நான் சும்மா வாத்தியார் சொன்ன மாதிரி நீ பாரதியெல்லாம் போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி பல பேரை தமிழ்நாட்டில் கெடுத்திருக்கானு எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அது அவங்கிட்டெல்லாம் போக முடியாது. ஐயன் வேற, ஐயனை விட்டுரும் தனியா. நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். ஏன் பிள்ளைன்னு நான் போய் சொல்லிட முடியுமா? அப்புறம் இவனுக்கு எடுத்த பாவம் எனக்கு முள்ள வந்துடும், இல்லையா? குழந்தைகளைப் போல் என் முத்தத்திலும் அந்த அந்த தொழிலில் தள்ளப்பட்ட பெண் ஒருத்தி உள்ளத்தில் என்ன இருக்குங்கிறத என்ன மருதுவரார் அது படித்து தான் வியப்பாக இருந்து அருமையாக எழுதியிருக்கான அந்த பிள்ளை. ஒவ்வொன்றா முழுமையாக ஒரு புத்தகத்தை நான் படித்தது இவன் புத்தகத்தை தான் சமீபத்தில் படிச்சிருவோம். அவனுக்கு அதுதான் நேற்று மகிழ்ச்சி. நிஜமாக படிச்சிட்டீங்களா? யான்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாண்டா படித்தேன், உண்மையையும் சொன்னேன். நான் அதில் காதலுக்கு எதுக்கு 60 வரி எழுதுறேன்? அந்த ஒரு வரியை எனக்கு பிடிச்சிருந்தது. முத்தமிட்டேன் தமிழாய் இனித்ததுங்கிறான். இதை விட காதலை வேற எப்படிடா சொல்ல முடியும்? எவ்வளவு ரொம்ப எளிதா சொல்லிவிட்டானே, முத்தமிட்டேன் தமிழாய் இனித்தது. மறந்துட்டேன். அதில் திருநங்கைகளை பற்றி அது இப்படி எழுதியிருக்காங்க. என்ன இப்போ என்ன சொன்ன தெரியுமா? அவன்கிட்ட எது எழுதுனாலும் அப்பாவுக்கு அனுப்பு, நான் சரி பண்ணி தரேன். நான் இப்படி தான் அந்த புது கவிதை, இந்த பழனி பாரதி இருக்கான்ல, உங்களுக்கு தெரியுமில்ல மருதுவரார்? பழனி பாரதி, அரியமதி இவனுங்கெல்லாம் அறைக்கு வந்திருக்கும் போது தான் காசி ஆனந்தன் நறுக்குகள் எழுதியிருக்காரியா, நீங்களும் எழுதணும்னா எழுதுவோமேன்னு சும்மா விளையாட்டாக சொன்னால் அது ஒரு புத்தகம் அவன்கிட்ட இருக்கு. விபச்சாரம் ஒழிவதற்கு சர்வகட்சி கூட்டம் விளாசி முடிந்த பின்னே அம்முக்குட்டி வீட்டில்னு. கவிதையெல்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. நிறைய படிக்கணும், நிறைய கோபப்படணும், நிறைய சிந்திக்கணும், கவிதை வந்துடும். புரியுதா? உள்ளத்துள்ளது கவிதை. உணர்ச்சி உருவெடுப்பதா மறந்துவிட. உணர்ச்சி எந்த உணர்ச்சி வேகமா? 2 தான், காமம், இன்னொன்று கோபம். போதும். அவன் காதல் கவிதையில் எனக்கு அந்த ஒரு வரி தான். அது முத்தமிட்டேன் தமிழாய் இனித்தது. வாபர் ஐயப்பன் வழிபாட்டு உறவை பாபர் ராமருக்கும் நீட்டி துளையுங்கள்னு எழுதினேன். ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம் பூரா வாபர் சமாதியில் போய் கும்பிட்டுட்டு தான் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறான். அது மாதிரி இந்த பாபர் ராமரையும் சேர்த்துங்கடா, ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்கேன்? நாங்கள் தெற்க சரியா இருக்கோம், வடக்க கீழ வெண்மணியில் ஹரிஜனங்களை 48 பேர் எரிச்சிட்டாங்க ஒரு காலத்தில். அப்புறம் தாமிரபரணியில் அந்த தண்ணியில் முக்கிட்டாங்க. நான் 2ஐயும் சேர்த்து எழுதினேன். கீழ வெண்மணியில் எரித்ததற்காகவா தாமிரபரணியில் முக்கிய எடுத்தீர்கள்னு. கொஞ்சம் அப்பா கூட தொடர்பில் இருக்கு. உங்கள் வாத்தியாருக்கு எடுத்துருவார். ஒன்று பாரதியாருங்காரு, ஒரு நல்லவராக தெரியல, நல்ல வாத்தியாராக தெரியல. என்ன சிக்கலைப்படாத எல்லாம் என்ன கெடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணானோ தெரியுமா? தப்பிச்சிட்டான் அவ்வளோத்திலும். நம்மளை வச்சுட்டே ரொம்ப புகழ்வானோ. என்ன மருதுறார்? ஐயா தான் கம்பர்மா. இலங்கவா என்ன ஏன் கம்பர்ன? தமிழ்நாட்டை பல பேரை புகழ்ந்தே ஒழிச்சிட்டானுங்களே.
எத்தனை பேரை க்ளோஸ் பண்ணியிருக்கானோ தெரியுமா தமிழர்கள்? ரொம்ப விவரமானவன. சிங்கமே புலியம்மா. சிங்கம் என்ன செய்யணும் ஒரு வேலுக்கும் தெரியாது. என்பாண்டி சிங்கமேம்மா. ஆம்பளை சிங்கம் ஒரே வேலை தான் செய்யும், அவ்வளோதான் சொல்லுவேன். அதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. அது வேட்டைக்கெல்லாம் போகாது. பொம்பளை சிங்கம் வேட்டையாடி கொண்டு போட்டால் அதை போய் இது சாப்பிடும். அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் லயன் ஷேர்மா. இந்த பெரிய பணக்காரனுங்க அந்த பங்கு போட்டு வச்சிருக்க தொழிற்சாலையில் ஒருத்தன் உழைக்காமலே திங்கிறவனுக்கு என்ன அவன் லயன் ஷேர் எடுத்துட்டான்னு அர்த்தம், உழைக்காதவன் அர்த்தம். என்ன இங்கே தான் அந்த டீனரில் தான் தென்பாண்டி சிங்கமேன்னா ஏமலை என்ன அசிங்கப்படுத்துவீங்க? நல்ல கவனிங்க, எல்லா மிருகங்களிலேயும் பெண் மிருகங்கள் தான் வேட்டையாடும், நான் வேட்டையாடாது. அதுதான் உங்கள் அருகம்புல்லுக்கு நான் சத்தம் போட்டதுங்க உங்கள் ஊரில், உங்கள் காலேஜில். நிறைய கவிதை எழுதுகிறாங்க பையங்க. பார்த்துட்டா செத்து போயிருமேன்னு தான் அதை பார்க்காமலே இருக்கேன். நிறைய பேர் எழுதி கொண்டு வருவான். நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கேன்டா, என்னை விட்டுருங்க, நான் சாகும்போது மொத்தத்தையும் கொண்டு வச்சு எரிச்சிருங்க என்னோட, ஏன்டா இந்த அநியாயம் பண்ணுறீங்க? அட்ட விடு விடு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கா. இன்னொரு 10 வருஷம் தானே அப்படி இருப்பா. அப்போ நான் எல்லாரையும் சேர்ந்து அவளை படுத்தி அவளையும் ஒரு கவிதாயினி ஆக்கி விட்டுருவானுவோ. கேட்டியா? 2 விஷயம் உனக்கு சொல்லித்தரேங்க. ஒன்று பார்க்குறியா, கோபம் வருதா, ஒரு 4 வரி வருதா, எழுதிக்கோ. அதை திரும்ப திரும்ப சரி பண்ணு. கொஞ்ச நாளைக்கு அப்படி பண்ணணும். மரபுக்கு பயிர்ந்தால் தான் புது கவிதை வெற்றியாக வரும். முதல்ல மரபுக்கு பயின்றணும். அதுக்கு திருவாசகம் படிக்கணும். கண்ணதாசன் சும்மா எழுதினாரு. திருவாசகம், திருவாய்மொழி, கம்பராமாயணம் அவர் உள்ள எவ்வளோ கிடந்தது. கவிதையா அப்படி எழுதும். விளையாட்டா எழுதுன சிலுவையில் இயேசு ரத்தம் வழிய, போப்பாண்டவரோ புல்லட் ப்ரூஃபில். போப்பு எச்சரிக்கை கேட்டாரு, இயேசுவையே ஒன்று அடிச்சானுவான், நம்மளை கொண்டுருவான், நம்ம சௌகரியமா. சும்மா நமக்கு நிறைய ஃபாதர்கள் பங்கு தந்தைகள்லாம் பழக்கம். அப்படி இது அமெரிக்காவில் டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு அமெரிக்க பேராசிரியர் கேட்டு அங்கேருந்து அவர் என்கிட்ட தொலைபேசியில் நல்ல தமிழில் பேசினார். அமெரிக்காக்கார். எப்படியா அந்த புத்தகம் எழுதினீங்கன்னு. விளையாட்டா அந்த பழனி பாரதியும் அறிவுமதி எழுத சொன்னா எழுதுனேன். அப்புறம் இன்னொரு விஷயம், என்னுடைய செய்திகள் ஷார்ட், அது சுருக்கமாக்கிறது. இந்த புது கவிதைக்கு வேகமே எப்போ இருந்து தெரியுமா? 6 வரியில் முடிச்சிருந்தாங்க. நீளமாக அழுக்கப்படாது, இழுத்தா தூங்கிடுவான். படிக்க என்ன பண்ணுவான், புஷத்தை ஒரு ஓரமாக வச்சுட்டு அவன் பாட்டு படுத்துக்கிடுவான். என்னது நாளைக்கு படிச்சுக்கிடுவோம், ரொம்ப நீளமாக இருக்கு அப்படி. புதுமை பித்தன் எழுதுவார், இன்றைக்கு யாரையா அப்பன் மடத்தனத்தை அப்படி ஏற்று பெண்டாட்டிகை பிடித்து பெரிய நிதை இழந்து திண்டாடி தெருவில் நின்று தீமதினை சம்பரிக்க ராவணனார் காதுக்கு ரதிபோல்வாள் என் மனைவி என்று புரிதற்கு இடும்பு பல புரிந்து போகும் வழியே பொல்லாப்பு கச்சாரம் வாலி வைரறிய வாங்கி சுமந்து கொண்டு போய் அன்னவளை தீக்குழியில் ஏற்றி ஏந்தி அரியாசனத்தை ஏற்றும். அவர் கம்பராம ராமாயணத்தை ஒரே வரிசை. இவன் இங்கிலீஷில் தான் கருதி எழுதுவான், தமிழ் எழுத மாட்டான். அவன்கிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு புரியல, ஆனால் அவனுக்கு புரியானா அவனுக்கு அவ பிள்ளை இல்ல. ஆனால் அவளுக்கு நல்ல தமிழ் பேர் யாழினின்னு, தமிழில் பேர் சொல்லி கொடு. ஆமாம், அவன் தாத்தா வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் பேசால, அவளுக்கு எவ்வளோ தைரியம். இவரும் வருத்தப்பட்டார், தமிழ் அவர் தமிழினம். தமிழினத்தை தமிழினம் தானே ஒழிச்சுது. பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே கலக்களஞ்சியம் தமிழிலே வந்தது. அதற்கு பிறகு தமிழர்கள் ஆண்டார்களே கலக்களஞ்சியம் வந்ததா தமிழிலே? பெரியசாமி தூரன் என்கிற கொங்கு நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அறிஞன் 10 கலக்களஞ்சியம் எழுதினான். இல்லையா மருதூரா? உலகத்தமிழ் மாநாட்டின் போது அன்றைய முதலமைச்சரிடம் நான் அவரிடமிருந்து கேட்டதில்லை, அவருக்கு கடிதம் எழுதினேன், நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை, இந்த உலகத்தமிழர் மாநாட்டில் பெரியசாமி தோருடைய இந்த 10 கலக்களஞ்சியங்களை மச்சிட்டு வெளியிட்டு விடுங்கள் என்றால் அவர் தன் மகளை காரைக்கால் அம்மையாராக்க வேண்டும் என்று முயன்றாரே ஒழிய அந்த பெரியசாமி தோரனின் கலக்களஞ்சியத்தை அவர் வெளியிட இல்லை. என்ன தமிழ் என எங்கேயாவது யாராவது செத்தா அதை வச்சு இங்கே சோறு திம்பானுங்க. போகணுண்டா, போறென்றால் போ, நீ போரிடு. நான் தப்பு வேணாம், அரசியல் வேணாம்.
தப்புன்னு சொல்றேன். காமராஜ்லாம் எப்படி இருந்தாருன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் போவார், அவர் போயிடுவார். இப்போ மழைங்கிறீங்களா, ஜம்மு காஷ்மீரில் மழை அழுறீங்க எல்லாரும். அவன் வேற என்ன பண்ணிவிட்டான், அந்த முதலமைச்சர் வேற மழையை நானாக கூட்டம் வந்தேன். நல்ல இஸ்லாமிய அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா மழையை மனிதர்கள் கொண்டு வர முடியாது, இறைவனை அன்றி மனிதன் மழையை உருவாக்க முடியாது என்பதனை தெரிந்த ஒரு இஸ்லாமிய முதல்வர் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அப்துல்லா சொல்லியிருக்கப்படாதுல்ல. உத்தரகாண்டுக்கு போனாலும் எல்லாரும் சிவபெருமானத்துக்கு கும்பிட தானே போனால், சிவபெருமான் தலையில் தானே கங்கை இருக்குது, என்ன மருத்துவர் அந்த கங்கை தானே வந்தது இவனெல்லாம் கொண்டு போச்சு. அப்போ சிவபெருமானை கொண்டு கும்பிட போனால் கங்கையே எடுத்துக்கிட்டுதுன்னு அந்த குடும்பத்தில் எவனாவது மகிழ்ச்சி அடைஞ்சானா? எங்கள் அப்பா சிவபெருமானை கும்பிட போனார், கங்காதேவி வந்து இல்லையே எங்கள் அப்பா பிழைக்கவே இல்லை, பேசி நாய்க்கு பிறந்தவனோட உங்கள் பக்தியே ஃப்ராடு. எல்லாம் அங்கே தானே போனீங்க, சிவனை தானே கும்பிட போனீங்க, சிவன் தலையில் தானே கங்கை இருக்குது, அந்த கங்கை தானே உன்னை கொண்டு போயிட்டு. அப்போ எங்கள் அப்பா வந்து ஜலசமாதி அடைந்தார்னு பெருமைப்படுறதை விட்டுட்டு நல்ல வேளை எங்கள் சித்தப்பா பிழைத்து கொண்டாருங்க. அப்போ என்ன தெரியுது, சிவபெருமானுக்கே இவன் டேஞ்சர் பையன்னு இவனை தப்பிச்சு விட்டாரு. ஓடிடு, நீ ஓடிடுங்க, வந்துடாத. விடு விடு விடு. அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பார்த்தியா, எந்த கவலையும் கிடையாது. இப்போ பார்த்தியா, நமக்கு இப்படிலாம் இருக்க முடியல. சின்ன பிள்ளையில இருந்தோம், என்ன சொல்றீங்க? இப்போ சின்ன பிள்ளையாவே இருக்க விட மாட்டேக்கானே. ஒரு வயசு பயலுக்கு ஜட்டி போட்டிருக்கானே, அவன் என்ன பாலியல் வன்முறைக்காடா புறப்பட்டு போப்பாரான் சண்டாள பயலோட. அவன் விமர்சனத்தை அவன் வெளிப்படுத்துறான், நீ அதை புரிஞ்சுக்க. கைதட்டினா அவனுக்கு காது அடைச்சிக்கிறதுங்க, அதான உண்மையான விமர்சனம். அதுகளுக்கு ஒத்துக்கிட மாட்டேங்குது. எனக்கு புரியல. ஒரு மாச குழந்தைக்கு சட்டி அக்கீஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். 2 லிட்டரும் உள்ளேயே தங்கும் தானே, பூரா புண்ணாயிரும்டா சண்டாள பயலுடா. அந்த காலத்தில் நம்ம கிளவிலாம் அப்பாட்டெல்லாம் கேட்டுப்பாரு, ஒரு மல் துணி வச்சு தொடச்சி தூர போட்டுருவாங்க, அது காத்தாட சும்மா இருக்கும். அதில் இன்னொருத்தன் போட்டிருக்கான், இன்னும் 1 லிட்டர் கூட பிடிக்கும் தானே. எல்லா பேரும் போன ஜென்மத்தில் அணைகட்ட பயலோட இருப்பான் போல தெரியுது. அந்த இந்த வியாபாரம் பண்ணுற பயபுரம் அநியாய சண்டாளத்தனமாக இருக்குது அந்த நேரத்தில். குழந்தைகள் நம்ம சுதந்திரமாக விளையாடல. இப்போ எங்கள் காலத்துல எல்லாம் நாங்கள் ட்ராயர் போட்டால் எங்கள் தாத்தா கலத்தி விட்ருவார். அந்த காலத்தில் காத்தாட்ட அலைங்கிளம்பார். இப்போ 1 வயசுலேயே மாட்டி. எந்த பிள்ளைக்காவது மைனா குஞ்சு தெரியுமா? சென்னையில் கிளி தெரியுமா? கோழி பார்த்துருக்குமா? ஒன்றுமே தெரியாது. இந்த டிவியில் ஒன்று வச்சுருக்கான், போகோ அனுமான், உங்கள் ஒப்பனை போட்டு தூக்கி மிதிக்க நாய்க்கு பிறந்த பயலுலா. புள்ளியில நாசமாக்கிட்டானுல. குட்டி அனுமான் ஒன்று வருது, அவளுக்கு ஏக சந்தோஷம். அவளுக்கு அவள் அப்பா கூட்ட அடிக்கடி போய் விழா நடத்துன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். நீ உங்கள் விழா நல்லா இருக்கோல்ல, நானும் அது விளையாடிக்கிட்டு இருக்கேங்கன்னு சொல்லி என்ன மகிழ்ச்சி பாருங்க. எனக்கு குழந்தைகள் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளே நல்லா வச்சுக்க மாட்டேங்கிறானே. எனக்கு வந்து ஏன் பிறந்தேன்னு குழந்தைகிட்ட சில பேர் கேட்கானா இல்லையா? எனக்கு பிறகு வந்து பிறந்தேங்க. எங்கள் ஊரில் ஒரு பேர் சொல்லிட்டான், உனக்கு என்ன ஜவஹர்லால் நேருவா பிறப்பான், நான் தானே பிறப்பேன் உன் ஸ்டாண்டர்டுக்கு, நீ வாட்டுக்கு எனக்கு வந்து பிறந்தேன். எனக்கு என்ன, அவன் கரெக்ட். அந்த பேருக்கு அந்த மரபு சார்ந்த அணுக்கூறுகள்லாம் சின்ன பேருக்கு தெரியுது. உமக்கு ஜீன்ஸுக்கு நான் தான் பிறப்பேன், அதை எழுதுறான். நீ என் சேய் எழுதுறதுல ஒரு எழுதுல, நீ என் ஜீன்ஸ். அதுக்கப்புறம் என்ன எழுதுனா, நீயே என் தாய். எங்கள் ஊர்லாம் பிள்ளைல பொம்பளை பிள்ளை கொஞ்சம் நான் எப்படி கொஞ்சம் அந்த எங்கள் அம்மை இல்லாமா, அம்மைங்க எங்கள் ஊரில் அம்மானா அம்மையை தான் கூடுவான். நீ எங்கள் அம்மை இல்லைல்ல அப்படிமா. அது பிள்ளைகளை கொஞ்சணும், அதுக்கு தான் அதை எழுதுறான். உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறோமா, பிள்ளை பெற்றிருந்தா கொஞ்சிங்க, அறுத்து எடுத்திருந்தா வேண்டாம். நீங்களே பெற்றிருந்தா கொஞ்சிங்க, அறுத்து எடுத்திருந்தா இதுக்கு அது தானாக தானே வந்திருக்கு கிழதை வெளியே. இந்த டாக்டர் அறுத்து. எனக்கு இந்த ஐஸ்வர்யா ராய் ரொம்ப பிடிக்கும். 38 வயசில் ஒரு பிள்ளை உலக அழகியாக இருந்த பிள்ளை ஒரு சினிமாக்காரன் பொண்டாட்டி பெத்து தான் எடுத்தா தெரியுமா, அறுக்க முடியான்ட்டான். அந்த ஐஸ்வர்யா பெத்துட்டாள மாட்டேங்கால நம்ம பிள்ளைய. எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் ஒரு பையல அம்மா சத்தம் போடுதா, நான் உன்னை போய் பெத்தேன். அந்த பையன் எங்கே பெத்த, அறுத்து தானே எடுத்த பேர் என்ன பெத்த எங்கேன்ட்டான். அந்த பேர் சொல்லி முடிச்சு போச்சு. சின்ன பையில எல்லா பையிலும் மோசமான பையிலும் டக்கு டக்குன்னு கேள்வி கேட்பான், நீ எங்கிட்டி பெத்து எடுத்த,
தாய்மையை குறித்து வருத்தப்படுறார். பால் கொடுக்குறாங்களா யாராவது? இந்த நாட்டில் பிரதம மந்திரியா இருக்க மாதிரி அவமானகரமான வேலை வேற ஒன்றும் கிடையாது. பிரதம மந்திரி வந்து டிவியில் சொல்றார், எல்லா தாய்மார்களும் அவரவர்கள் குழந்தைகளுக்கு அவரவர்களே தாய்ப்பால் ஊட்டுமாறு வேண்டிக் கொள்கிறேன். பிரதம மந்திரி வேலையால இது? ஏன்னா இவ்வளவு அவ்வளோவா ஊட்டுவாளா? இதுக்கு ஒரு பிரதம மந்திரி அவனு வந்து இன்னும் எழுதி கொடுத்த சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயா சார், நான் என்ன சொல்றேன், பால் ஊறலை என்பது பொய். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்துனி பாவியனுடைய ஊனின் உரிக்கு உள்ளொளி பிரிக்கு உழப்பலா ஆனந்தமாய் அதனை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானை ஆணுனை தொடர்ந்து சிக்கன என்ன சொல்லுது தேவாரம்? எந்த தாயெல்லாம் பால் கொடுக்கணும்னு நினைக்காலும் அவளுக்கு பால் ஊறும். 35 வயசுக்கு மேலதான் உங்க வீட்டுக்கே வரமாட்டேக்கான. என்ன இளவுக்கு இவ்வளவு அலங்காரமும்? எத்தனை கிரீம் விற்கானுவோ டிவியில், எத்தனை விளம்பரம் அதுக்கு. அந்த பையல அந்த பிள்ளை பார்த்து தான் அவனை பிடிக்கலையா அதுக்கு. உடனே அந்த பையன் அந்த கிரீமை வாங்கி ஒரு வாரம் தேய்ச்சான், பிடிக்கிட்டாள. ஏல அப்போ நாங்களாம் என்ன லூசு பயிலுக்கு பிறந்தவங்களா? நாங்கள் தேய்ச்சிருக்க மாட்டோமா அப்பவுமே? என்ன மருதுரார், நல்ல மஞ்சள் தேய்ச்சி குளிஞ்சிங்கன்னு வைமா. நான் ஒன்று சொல்லட்டுமா அவங்ககிட்ட, நம்ம பெரியவங்கலாம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சனால அடுப்பில் சூடாக பாத்திரம் வந்துன்னு வைங்க, வெறுங்கீட்டு இறக்கிடுவாங்க. மஞ்சள் வெப்பம் கிடத்தாது. அதனால இந்த பூக்குழி இறங்குறாங்களே, தீக்குழி இறங்குற ரொம்ப மஞ்சள் குளிக்க காரணம், காலில் மஞ்சள் ஒட்டின்னு வச்சுக்காது, சூடு ஏறாது. அதை விட்டுட்டு ஒரு கிடிக்கியை வச்சு எடுக்காளவு பாருங்க, நம்ம உள்ளே போயிடப்படாது, மேலே போட்டுருவாள்வோம். அது அத்தனை மடங்கி இருக்கு. சண்டாளிகளா, அது ஒழுங்கா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா அந்த கிடிக்கிறதுக்கு அது எத்தனை மடக்கா இருக்கு பாத்தியார. நானும் அடுக்கடை பக்கம் போகவே மாட்டேன், நமக்கு இது பெரிய ஆபத்து வந்துடும் போல. அவர் சொல்றார், நாங்கள் எல்லாருமே அப்படி தாங்க. நான் என்னமோ அவரை தோசை சுட்டாருன்னு சொன்ன மாதிரி, நான் ஒன்றுமே சொல்லலை. அவரை சக்தி வேலை சொல்றேன். தலைக்கு நல்ல பச்சை பயிர் இருக்குல்ல, சிறு பயிர் நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி அதே மேலே தேய்ச்சி குளிங்க, ஆரோக்கியமாக இருக்கும். தலைமுடி நல்லா இருக்கும். கேட்டிங்களா, 2 சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும். அதை விட்டுட்டு அது என்னத்தையோ தேய்ச்சிட்டு இப்படி பிடிங்க, முடி இந்த பக்கம் போகுது அந்த பக்கம் போகுது. அவள் ராத்திரி கலத்தி வச்சிருவான்னு ஒருத்திக்குமே தெரிய மாட்டுக்க. கலத்தி வச்சது அவள் 10 லட்ச ரூபா வாங்குதான். அதை பார்த்துட்டு எத்தனை ஷாம்பு வைக்கான். இந்த மரப்பட்டைகள் இருக்குல்ல, நீ கிராமத்தில் இந்த மரப்பட்டைகளை எடுத்து அது சோப்பு வரும் தெரியுமா, தலை குளிப்பாங்க. நிறைய எனக்கு என்ன சங்கடம்னா, ரொம்ப இவனை பற்றி நான் வந்து இந்த பேப்பரில் எழுதி வச்சுலாம் படிக்க மாட்டேன், படித்து வாங்கி உள்வாங்கி வச்சுருந்தேன். ஏதோ இடையூறு வந்துட்டு எனக்கு வரக்கூடாது, வந்தால் எனக்கு அதுக்குள்ளே நிற்காது. ஒரு கவிதை எழுதுனா இப்போ இன்னொன்று, ஒரு கவிதையை சொல்லுவதில்லையும் ஒரு பிள்ளைகிட்டையும் தமிழ் உச்சரிப்பே இல்லையே. என்ன மருத்துவர், திருநெல்வேலியில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அதில் ஒரு அம்மா கூட பாட சொல்லிட்டாங்க. வாலிய செந்தமிழ் வாழ்கன்ன தமிழர் வாழ்கன்ன நான் நிறுத்தின்ட்டேன். கோவம் வந்துட்டு எனக்கு, பாரதியார் மாதிரி நிறுத்தின்ட்டேன். விழா நடத்தணும் செத்துட்டான். அந்த அம்மா அந்த ஊரில் ஒரு பெரிய வீட்டு பொம்பளை. எல்லாம் அவள் பெரிய வீட்டு பொம்பளைன்னு எங்கள் ஆத்தாளை கொண்டுட்டு இருக்கான். நான் எப்போ பார்க்க முடியும்? அவளை போய் உட்காரிச்சு, அவள் புருஷனுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், ரொம்ப நாளாக அவளை ஏதாவது பேசணும்னு நினச்சேன்னாச்சு, நீங்கள் தான் சொன்னீங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த பையன் தான் அவளை அனுப்பிச்சே வச்சிருக்கான். அண்ணாச்சி எப்படியும் கொண்டுருவார் இவளை, குடும்ப தகராறு நம்மளை வச்சு தீக்கானுங்களே. என்ன பண்ண ஒரு பாடலை சொல்வதற்கு பயிலணும் தான் சுமதிட்டு கூட சொன்னேன். எல்லாம் குட்டி இப்படிலாம் படிக்கணும், என்னென்ன பண்ணணும். இந்த மழைங்கிறீங்க, இப்போ ஜம்மு காஷ்மீரில் மழைக்கு இணையா என்ன பண்ண முடியும்? அது இறைவன் தருகிறது. அவன் கோபமாக தந்தால் அது சாபம், வரமாக தந்தால் வாழ்க்கை. அதனால தானே வானத்தில் அமுதம் இருக்குன்னு சொன்ன தமிழ்நாட்டில் வள்ளுவன் என்ன சொன்னா, வானத்தில் அமுதம் இல்லடா, வானத்திலிருந்து வருகிற நீர் தான் அமிழ்தம்னா. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்றுனா. அது உணரணும், அதான் அமிழ்தம்னு. அதுல பாரதி எழுதுவான், ஒரு மிகப்பெரிய மழை பாண்டிச்சேரியில் பெஞ்சிருக்கு, ஒரே ஒரு ஏழையினுடைய தென்னந்தோப்பு பிழைச்சிக்கிட்டு தான். அதை பாரதி பார்த்துட்டு, மழைக்கு எத்தனை இரக்கம் பாருங்கள் வர்ண பகவானுக்கு, அந்த ஏழையின் தென்னந்தோப்பை ஒன்றும் செய்யவில்லைங்கிறான். இவன் அதை விட ஏழை. அவன் ஒரு மழைப்பாட்டு பாடுவான். அது அதே மாதிரி சொல்லணும். திக்கு கிழக்கும் மண்டம் குலுங்கிடதையும் தரிகிடதையும் பக்க மலைகள் உடையுது, வெள்ளம் பாயுது தக்கத்தான், அப்படி சொல்லணும். அது எங்கள் ஊரில் ஒருத்தன் சொல்லுவான், திக்கு கிழக்கு அண்டம் குலுங்கிட தீம்தறியிட. நான் சொன்னேன், இவனை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன், இவன் இனிமேல் இருக்கவே கூடாது. நீங்கள் தமிழை காப்பாற்ற நீங்கள் சொல்ல, முதல்ல இவனுகிட்டேருந்து தமிழை காப்பாற்றுங்க, நம்ம தமிழை வளர்ப்போம். எத்தனை சண்டால பயில்வா.
திருக்குறளே தெரியாம 10 நிமிஷம் திருக்குறள் பேசாம என்ன சொல்லி இருக்கிறார் வள்ளுவர்? எத்தனை சொல்லி இருக்கிறார்? எப்படி சொல்லி இருக்கிறார்? 1.25 அடியில் அந்த பெருமகன் நமக்கு தந்து போன அந்த குரட்பாவை நான் மறந்தது தவறு. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. படிச்சா தானே மறக்க. இதுக்கு நான் தலைவராக இருந்தா சும்மா இருக்க மாட்டேன். திருக்குறள் சொல்லிட்டேன். இப்படி என்னைய பார்த்தான். நீங்கள் தலைமை தாங்குகிறீர்கள் என்கிற பொழுதே யோசித்தேன். விவரமும் சொல்றான். அதை இல்லை பிற என்ன திருவள்ளுவர் பேச திருக்குறள் என்று சொல்லணும்ல. தமிழை உங்கள்கிட்ட சொல்றீங்க, தமிழை நம்ம தான் அழிச்சிட்டு இருக்கோம். மெல்ல தமிழின் சாகும் அந்த மேற்கு மடிகள் பொய்மை சிவமும் எந்தெந்த பேதை உரைத்தான் இந்த வசை எனக்கு எய்திடலாமோ சென்றிடுவீர் எட்டு திட்டம் கலை செல்வங்கள். பாரதி சொன்னான். எப்போ தெரியுமா? ஒரு வெள்ளைக்காரன் திருநெல்வேலி மெட்ராஸில் வேலை பார்த்தோன்னு சொல்லிட்டான், எதிர்காலத்தில் அழிகிற மொழிகளிலே தமிழும் உண்டு. அப்போ வந்த கோபம் எது? இன்னும் படிக்கணும். சரி, இந்த புத்தகம் அவர் அகநாளிகை ரொம்ப அருமையான அச்சு. வந்தவுடனே ஒரு பாராட்டினேன். சில இதில் புத்தகம் அச்சிடுகிறமே கொண்டுருவான். இவர் கூட நிறைய பிழை இருக்குன்னாரு இல்லையா? அந்த சரியாக பார்க்கலன்னு சொன்னீங்களோ, அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. பிழையெல்லாம் பார்த்துக்கலாம். அச்சிடுகிற முறை அந்த அழகு இருக்குது பார்த்தீங்களா புத்தகம். சில பேர் புத்தகத்தை பார்த்தாலே ஒரு வார இதழில் அந்த பா விஜய்னு ஒரு கவிஞன் இருக்கான்ல, வித்தக கவிஞனானே அப்படி சொல்கிறாங்க. அவன் எழுதுறான், விஸ்வாமித்திரர் ராமனையும் லட்சுமணையும் அழைத்து வந்து மகிஷாசுர மர்த்தினியை வதம் செய்தான்னு எழுதாமா. ஒரு பத்திரிகையில் சண்டான தாடகையை கொண்டானே, மகிஷாசுர மர்த்தினி தெய்வமாவா, சக்தி வடிவம் எழுதுறானே. அந்த பத்திரிகை ஆசிரியர் கூட்டம் ஏல தம்பி என்னல இப்படிலாம் எழுதான்னு கேட்டான். அவன் சொன்னான், ஏன் பத்திரிகையெல்லாம் உங்களை யாரென்னாச்சு படிக்க சொன்னான்? அவன் பாயிண்ட் அப்படி போட்டான். எங்கள் பத்திரிகையில் எவன் என்ன எழுதான்னு எனக்கு தெரியாது, நீ எதுக்கு அதை? அவன் சினிமாவில் பாட்டு எழுதுனா அவன் எப்படி தமிழறிஞனாவான்? அது என்ன பாரதியா? உங்களுடைய பிறந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி வீங்கொலின் ஞான திருவிழகட்டமாக ஒரு மின்னேர் தனி ஆளி வெங்கதொன்று யானையது தன்னேருதா தமிழ் என்று சங்க இலக்கியத்தில் பாடினான். தமிழ் என்றுமுள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான்னா யாரு? கம்பன். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று தமிழ் சொல்லிட்டு சலமோடு பூசனையும் தமிழ் பாடலும் மறந்தறியன்னு நாவுக்கரசரு எனதுரை தனதுரையாக திருமூலர் சொன்னான். அத்தனை பேர் வளர்த்த தமிழ் அல்லவா இது? அவன் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணணும். அமரகவி பாரதி பாடினான். அவனுக்கு 8 மொழி தெரியும். 8 மொழி தெரியும் இல்லை, கற்றுத்துறை போனவன் 8 மொழியும் அவனால் எழுத முடியும், பேச முடியும். இப்போ இங்கிலீஷில் லீவ் லெட்டர் எழுத சொன்னால், ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ், ஸோ ப்ளீஸ் கிராண்ட் லீவ் ஃபார் 3 days. அப்போ தான் அந்த வாத்தியார் கேட்டான், அண்ணாஜி தப்பாளிகள் சரியாக தானே எழுதியிருக்கான். அப்போ தங்கச்சி கல்யாணத்துக்கு இவன் தானே செலவழிக்கும், அதனால ஐ எம் சஃபரிங்னு சொல்லலாம். நீ இப்படி வச்சுக்கன்னு அண்ணாச்சி எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லி ஏமாத்திடுவார். நான் பிறகு என்ன பண்ணால் அவன் அப்படி தான் எழுதுறான். அவனுக்கு ஐ எம் சஃபரிங் தான் லீவ் லெட்டர் சொல்லி கொடுத்துருக்காரு வாத்தியார். எதுக்கு எடுத்தாலும் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ்னு. நான் சொன்ன முட்டாப்பையில் நீ என்ன எழுதிக்கிறேமா? ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை மேரேஜ் ஆரம்பிச்சு தான் ஒரு சிஸ்டரை சேர்க்கணும்டா. முட்டாப்பையில் உன் மேரேஜான முதல் சங்கடம். இன்னொன்று கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவனாக இருக்கான். அது கொஞ்சம் இவனை மாற்றணும். அவன் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப சங்கடப்படக்கூடாது. இப்படி தான் இருப்பானோ. நேற்று விமானத்தில் தானம்மா வரேன். விமானத்தில் டிக்கெட் நம்பர் கொடுத்துருக்கான். 1 2ன்னு கொடுத்துருக்கான்டா. ஒரு பிராமணத்தி அம்மா என்னெல்லாம் குப்புரை தள்ளிட்டு போய் ஏறிட்டாள. அவளுக்கு 32ஆம் நம்பர். எனக்கு ஒன்றுமே என்ன ஏன் தள்ளினானே தெரியல. பின்ன விமான நிலையத்தில் எல்லா பிள்ளைகளும் பிரியமாக இருப்பான்ல. ஓடி வந்து அந்த அம்மா சத்தம் போடாதீங்க. அந்த அம்மா அவ்வளோதான் படிச்சிருக்கு. நல்லா இங்கிலீஷ் தான் பேசுது, புரியுதா? ஆனால் ஓங்கி அடித்தா அம்மானு சத்தம் போட்டுட்டேன். இந்த நிறைய பேர் மெட்ராஸில் இங்கிலீஷ் தான் பேசுகிறான். ஒரு சின்ன பையன் நம்மகிட்டே அல்லி வேட்டி ஷர்ட்டே பார்த்தாலே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி அங்கிள் ஒரு பையட்ட விமான நிலையத்தில் நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசி பார்க்கேன். தமிழ்லேயே அந்த பையன் இங்கிலீஷ்லேயே பேசுகிறான். ஓங்கி அடித்தேன். எம்மாண்ணா எல்லாம் நம்ம பையன் தான். என்னமோ தெரியாமல் அடித்தா அம்மான்ட்டானே. அப்போ நம்ம பையன் தானே. மம்மிலாம் அம்மானு கூடட்டுமா பிள்ளை? என் குழந்தை ஒருத்தி வருத்தப்படுதா. 3000 ரூபா செலவழிச்சு படிக்க வச்சுருக்கேன். இந்த பையன் மம்மினே கூட மாட்டாங்க. மம்மின்னா எகிப்தில் பதப்படுத்தப்பட்ட பிணம்னே இவளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் வீட்டுக்கார இவளை மம்மின்னு கூப்பிட சொல்லுது. எதுக்காக கூப்பிட சொல்லுதான்? பதப்படுத்தப்பட்ட பிணத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருப்பதாக மகன் மூலம் உணர்த்துறான். தமிழை முதல்ல நம்ம தான் காப்பாற்றணும். வசந்த் அதை ஆரம்பிச்சிருக்காப்பு முதல்ல. அது கூட நான் எழுதியிருந்தேன். அந்த பாட்டியை பற்றி எழுதினா பற்றிலாம் முதல்ல. அதே எனக்கு சந்தோஷம்.
டையப்பரும் டெட்டாலும் இல்லாமல் 90% கிருமிகளிலிருந்து என்னை காத்தது என் பாட்டி. இப்போ தானே இந்த மேடைக்கே வந்து உள்ளே போனேன், நாத்தம் குடலை பிடிங்கிட்டு. என்னன்னு கேட்டேன், இப்போ கழுவிடுவோம்ட்டான். நல்லவேளை நம்மளை கழுவ சொல்லலை, அந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சி அடையணும். நீங்கள் வந்ததனால் இதையும் துப்புரவு செய்து விட்டு பேசுங்கள். இன்னொரு கூத்து இருக்குதுல்ல, உனக்கு ஏன் வர பயந்தானா குட்டி, நீ நல்லா எழுதுற, நான் ரசிக்கிறேன், நல்ல பிள்ளையா இருக்கிறது பெரிய விஷயம்.